அண்மை செய்தி அதிமுக மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே 2 கட்ட வேட்பாளர்களை அதிமுக வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது மூன்றாம் கட்ட வேட்பாளரை அதிமுக அறிவித்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்டோம். ராஜேஷ், அதிமுகவின் மூன்றாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. மொத்தம் எத்தனை தொகுதியில் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது? யார் யார் வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர்? ராஜலட்சுமி வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மீதம் இருக்கக்கூடிய ஏற்கனவே 150 வேட்பாளர்களுக்கான பட்டியல் என்பது வெளியிடப்பட்டிருந்த நிலையில் மீதம் இருக்கக்கூடிய வேட்பாளர்களுக்கான பட்டியல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது 1000 விளக்கு தொகுதி மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு இருக்கக்கூடிய சென்னை மாவட்டத்திற்கான வேட்பாளர்கள் பட்டியல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக 1000 விளக்கு தொகுதியில் பா வளர்மதி அவர்கள் மகளிர் அணி செயலாளராக இருக்கிறார், முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். ஏற்கனவே 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றிருந்த கூடிய சூழ்நிலையில் கடந்த முறை ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவியிருந்தார். இந்த முறை மீண்டும் 1000 விளக்கு தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அண்ணா நகர் தொகுதி கோகுல இந்திரா அவர்கள் களம் காண்கிறார். அவர் கழக அமைப்பு செயலாளராகவும் முன்னாள் அமைச்சர் செய்தி தொடர்பாளராகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் களம் காண்கிறார். ஏற்கனவே அண்ணா நகர் தொகுதியில் போட்டியிட்டு அவர் தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இந்த முறை அவருக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கக்கூடிய சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி. அந்த தொகுதியில் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆதி ராஜாராம் களம் காண்கிறார். அதே போல திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே குமரகுருபரன் கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய இருக்கிறார். குறிப்பாக திட்டக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே அமைச்சர் கணேசன் அவர்களுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு முருகுமரன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அதே போல மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையை துறைமுகம் தொகுதி யார் களம் காண்பார் என்றால் அமைச்சர் சேகர் பாபு எதிர்த்து களம் காணக்கூடிய வேட்பாளர் யாராக இருக்கும் என்று மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் துறைமுகம் தொகுதிக்கு ராயபுரம் மனோ அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கழக அமைப்பு செயலாளராக இருக்கிறார். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற வேட்பாளராக களம் கண்டார். அதே போல விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் விருகை ரவி மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார், முன்னாள் வாரிய தலைவராக இருந்திருக்கிறார். அதே போல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அதனால் அவர் விருகை ரவி களம் காண்கிறார். அதே போல டி நகர் சத்யா அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய ஒரு தொகுதி. கிட்டத்தட்ட 131 ஓட்டுகளில் அந்த வெற்றி தோல்வி என்பது நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. 131 வாக்குகளில் தான் தன்னுடைய தோல்வியை அவர் தழுவியிருந்தார். இந்த நிலையில் தான் டி நகர் சத்யா அவர்கள் நேரடியாக களம் காண்கிறார். அதே போல வேளச்சேரியை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு வேட்பாளர் தான் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய அசோக் களம் காண்கிறார். அவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அதனால் அவர் களம் காண்கிறார். அதே போல சோழிங்கநல்லூர் மிகப்பெரிய ஒரு தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே கே பி கந்தன் களம் காண்கிறார். சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளராக இருக்கிறார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். மிகவும் பலம் வாய்ந்த ஒரு தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அரவிந்த் ரமேஷை எதிர்த்து அவர் களம் காண்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறார். அதே போல ஆர்கே நகர் தொகுதி எதிர்பார்க்கப்பட்ட வேட்பாளர் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய RS ராஜேஷ் அவர்கள் களம் காண்கிறார். கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மேலாக அங்கு களப்பணியை ஆற்றிக் கொண்டிருந்தார். மிகுந்த எதிர்பார்ப்புடன் இருக்கக்கூடிய வில்லிவாக்கம் தொகுதியை பொறுத்த வரைக்குமே கடுமையான போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் SR விஜயகுமார் அவர் ஏற்கனவே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார், கொள்கை பரப்பு துணை செயலாளராக இருக்கிறார். அவர் களம் காண்கிறார். அதே போல திருச்சுழியம் எதிர்பார்க்கப்பட்ட ஒன்று, ராஜவர்மனுக்கு மீண்டும் வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளராக இருக்கிறார். அதே போல ஆலந்தூரை பொறுத்த வரைக்குமே சரவணன் அவர்கள் களம் காண்கிறார். முன்னாள் மாமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர், புரட்சி தலைவி பேரவை இணை செயலாளராக பணியாற்றி வருபவர். ஆலந்தூர் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தொகுதி, அதற்கு சரவணன் களம் காண்கிறார். கொளத்தூர் முதலமைச்சர் போட்டியிடக்கூடிய தொகுதி. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே சந்தான கிருஷ்ணன் முன்னாள் மாமன்ற உறுப்பினராக பணியாற்றி தற்பொழுது கட்சியை பொறுத்த வரைக்குமே புரட்சி தலைவி பேரவை துணை செயலாளராக இருக்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன் களம் காண்கிறார். திருவிக்கா நகர் ஏற்கனவே நாம் குறிப்பிட்டது போல திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் களம் காண்கிறார். மிகுந்த எதிர்பார்ப்புக்கு உரிய ஒரு தொகுதியாக அந்த தொகுதி என்பது மாறி இருக்கிறது. அதிமுக தன்னுடைய அந்த தனி முத்திரையை பதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். என்றால் திருமதி பொற்கொடி அவர்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே யாருக்கான வாய்ப்பு என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஒரு அபிஷேக் ரங்கசாமி அவர்களுக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் தென்சென்னை வடக்கு கழக மாவட்ட கழகத்தினுடைய இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். அபிஷேக்கு அந்த வாய்ப்பு
வழங்கப்பட்டிருக்கிறது. ஆலங்குடி தொகுதியை பொறுத்த வரைக்குமே பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு நிலவி இருந்த நிலையில் ஆலங்குடி தொகுதியை தங்களுக்கு வேண்டும் என்று பாஜக கேட்டிருந்தார்கள். இருந்த போதிலும் போராடி அதிமுக அந்த தொகுதியை பெற்று தற்பொழுது அதில் விமல் களம் காண இருக்கிறார். புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட புரட்சி தலைவி அம்மா பேரவை இணை செயலாளராக இருக்கிறார். ஒட்டுமொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த பட்டியலை பார்க்கும் பொழுது ஏற்கனவே நாம் கணித்த ஒன்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பட்டியலாகத்தான் இருக்கிறது. இந்த பட்டியலை பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர்களுக்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் சென்னையில ராயபுரம் தொகுதி மட்டுமே முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது மீதமுள்ள 12 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்கிறார். யார் யார் மீண்டும் இந்த தொகுதியில களம் காண்கிறார்கள்? நான் குறிப்பாக சொன்னது போல 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்குமே வளர்மதி அவர்கள் ஏற்கனவே களம் காண்கிறார். அதே போல அண்ணா நகரை பொறுத்த வரைக்கும் கோகுல இந்திரா அவர்கள் மீண்டும் களம் காண்கிறார். புதிதாக நாம் பார்க்க வேண்டியது வில்லிவாக்கம் தொகுதி விஜயகுமார், அதே போல சந்தான கிருஷ்ணன், கொளத்தூர் தொகுதி சந்தான கிருஷ்ணன் களம் காண்கிறார். இப்படியாக புதிய ஒரு வேட்பாளர்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல வேளச்சேரி சரவணன் அவர் ஆலந்தூர் தொகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக புதிதானவர்களுக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ராஜேஷ், இந்த 17 வேட்பாளர்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்ட நிலையில யார் யார் இந்த வேட்பாளர் பட்டியல தொகுதி மாறி இருக்கிறதா பார்க்கப்படுகிறது? குறிப்பாக இந்த தொகுதி மாறுதல் பொறுத்த வரைக்குமே முன்னாள் அமைச்சர் வளர்மதி மட்டுமே தொகுதி மாறி இருக்கிறார். ஏனென்றால் அவர் கடந்த முறை ஆலந்தூர் தொகுதியில் களம் கண்டார். இந்த முறை அவர் 1000 விளக்கு தொகுதியில் களம் காண்கிறார். ஏனென்றால் கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதி என்பது பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டு நடிகை குஷ்பு சுந்தர் களம் கண்டிருந்தார். இந்த முறை அந்த தொகுதி என்பது மீண்டும் வளர்மதி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவை பொறுத்த வரைக்குமே எழிலன் களம் காண்கிறார். ஆக மொத்தத்தில் 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஒரு பலமான ஒரு போட்டி. ஆனால் வளர்மதி அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் அங்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபராக இருக்கிறார். ஏற்கனவே அந்த தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பொறுப்பேற்று பதவியேற்றவர், தன்னுடைய பணியை திறம்பட செய்தவர் என்பதால் எழிலனுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலாக அவர் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கூட 12,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தான் எழிலன் வெற்றி பெற முடிந்தது. ஆனால் அதே நேரத்தில் இந்த முறை உதயசூரியனும் இரட்டை இலையும் நேரடியாக மோதுவதால் அங்கு கடுமையான ஒரு போட்டி என்பது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், கொளத்தூர் தொகுதி பொறுத்தவரை திமுக தரப்பில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் போட்டியிடுகிறார். அதிமுக தரப்பு பொறுத்தவரைக்கும் தற்போது இந்த வேட்பாளருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம்? கிட்டத்தட்ட மிகப்பெரிய அளவிலான ஒரு வெற்றியை முதலமைச்சர் பதிவு செய்வார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேரடியாக இரட்டை இலையும் உதயசூரியனும் கொளத்தூர் தொகுதியில் நேரடியாக களம் காணக்கூடிய சூழ்நிலையில் சந்தான கிருஷ்ணனை பொறுத்த வரைக்குமே அவர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திலிருந்து பணியாற்றி விலகி அதிமுகவில் இணைந்தார். அதிமுகவில் இணைந்த பிறகு அவருக்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் மாமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். அவர் எதிர்த்து களம் காணக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சருக்கு எதிராக அவர் களம் காணக்கூடிய சூழ்நிலையில் அது முதலமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் வெற்றி வாய்ப்பு என்பது அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகத்தான் பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் களம் வேறாகத்தான் இருக்கும் என்று எதிர்பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் இந்த வேட்பாளரை பொறுத்த வரைக்குமே எதிர்பார்த்த வேட்பாளர் வேறு, அறிவித்திருக்கக்கூடிய வேட்பாளர் வேறாக இருக்கிறது. அவருக்கு மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலரில் போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றது மட்டுமே அவருடைய பின்னணியாக பார்க்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் என்ன மாதிரியான செயல்பாடுகளில் கொளத்தூரில் காட்டப் போகிறார் என்பதெல்லாம் பொறுத்திருந்தால் அது நம்மால் கூற முடியும். ராஜலட்சுமி. ராஜேஷ், திருவிக நகரை பொறுத்த வரைக்கும் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் களம் காண்கிறார். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? பொற்கொடி திருமதி ஆம்ஸ்ட்ராங்கை பொறுத்த வரைக்குமே மிகுந்த எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நபர். ஏனென்றால் கிட்டத்தட்ட அவருக்கு கடந்த சில மாதங்களாகவே அதிமுக சார்பாக அவர் போட்டியிட வேண்டும் என்பதற்காக அவர் தொடர்ச்சியாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து தன்னுடைய கோரிக்கையை வைத்திருந்தார். அவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அனைத்து கட்சி தலைவர்களுமே, குறிப்பாக அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோரெல்லாம் பொற்கொடிக்கான அந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது அன்புமணி ராமதாஸ் கூட ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கும் பொழுது திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் திருவிக நகர் தொகுதியில் அவர் போட்டியிடுவது என்பது மிகப்பெரிய ஒரு பலமான தொகுதியாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக திருமதி ஆம்ஸ்ட்ராங் பொறுத்த வரைக்குமே அவருக்கான அந்த ஒரு ஏற்கனவே அவர் பல்வேறு சோதனைகளை சந்தித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கணவர் இழந்த
இழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது ஒரு வலுவான தொகுதியாக பார்க்கப்படுகிறது, தனி தொகுதியாக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவருக்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கான வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் திருவிக நகரை பொறுத்த வரைக்குமே ரவிச்சந்திரன் அவர்கள் போட்டியிடுகிறார் திமுகவிலிருந்து அவர் களம் காண்பது என்பது அவர் ஏற்கனவே எழும்பூர் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். எழும்பூர் தொகுதியிலிருந்து அவர் மாறுதலாகி திருவிக நகர் தொகுதிக்கு சென்றிருக்கிறார். திருவிக நகர் தொகுதியில் ஏற்கனவே பணியாற்றியிருந்த தாயகம் கவி அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படவில்லை. அதனால் அங்கு ஒரு அதிருப்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அங்கு நிற்பதன் காரணமாக அதற்கான வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், முன்னதாக நேற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் செய்தியாளர் சந்திப்பில் கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் தொகுதி வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி ஒன்று பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தற்போது அதிமுக தரப்பில் 2 வேட்பாளர்கள் இறக்கப்பட்டிருக்காங்க, ஆதி ராஜாராம் உள்ளிட்டோர். அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? அவருடைய வியூகங்கள் என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் வகுக்க வாய்ப்பு இருக்கு? ஆதிராஜாராமை பொறுத்த வரைக்குமே அவர் தொடர்ச்சியாக களப்போராளியாக இருந்திருக்கிறார். ஏனென்றால் தொடர்ச்சியாக இந்த கடந்த 1 வருடங்களுக்கு மேலாக அந்த பகுதியில் அவர் முகாமிட்டு தன்னுடைய அந்த வேலை பணிகளை, தேர்தல் பணிகளை ஆரம்பித்திருந்தார். பல்வேறு நலத்திட்ட உதவிகள், கட்சி சார்ந்த பணிகளை அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்டிருந்தார். மாவட்ட கழக செயலாளராக இருப்பதன் காரணமாக அவர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு அவர் எதிர்பார்த்த ஒரு வேட்பாளர். நிச்சயமாக அவருக்கான அந்த கடுமையான ஒரு போட்டியை அவர் ஏற்படுத்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெற்றி தோல்வி என்பது நமக்கு இந்த தேர்தல் பிரச்சாரம், அதனை தொடர்ந்து வரக்கூடிய மக்களின் மனநிலை உள்ளிட்டவைகள் குறித்து தான் நமக்கு தெரிய வரும். ஏற்கனவே அவர்கள் தொடர்ச்சியாக இந்த தொகுதிகளில் அவர்கள் முகாமிட்டு பணியாற்றி வரக்கூடிய சூழலில் கணிசமான வாக்குகளை பெறுவார்கள் என்றுதான் நாம் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி. ராஜேஷ், எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் திமுக தரப்புல தமிழன் பிரசன்னா களம் காண்கிறார். அதிமுக தரப்புல அபிஷேக் ரங்கசாமி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய பின்புலம் என்ன? அபிஷேக் ரங்கசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் இளைஞர் அணி செயலாளராக இருக்கிறார். அபிஷேக் ரங்கசாமி பொறுத்த வரைக்கும் இளைஞராக இருக்கக்கூடிய ஒரு துடிப்பு முக்கிய ஒரு நபராக பார்க்கப்படக்கூடியவர். ஏனென்றால் அவர் தொடர்ச்சியாக அதிமுக பாரம்பரிய பின்னணியை கொண்டவர். அவருடைய குடும்பம் அதிமுக பின்னணியை கொண்ட குடும்பம். அவர் வழக்கறிஞராக பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு ஏராளமான இளைஞர் பட்டாளம் இருக்கிறது. ஏற்கனவே விருப்ப மனு அளிக்கும் பொழுதே அவர் அந்த விருப்ப மனு வாங்கும் பொழுதே மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை கூட்டி அனைவரது எதிர்பார்ப்பையும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்திருந்தார். அந்த அடிப்படையில் அபிஷேக் ரங்கசாமிக்கு இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. இளைஞர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக இந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்த வரைக்குமே 26 வயதான டாக்டர் அவர்களுக்கு, அதாவது திருப்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய 26 வயது இளம்பெண் ஒருவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அந்த மாதிரி அதிமுகவிலும் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்பொழுது அபிஷேக் ரங்கசாமிக்கு அந்த தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எழும்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்குமே பரந்தாமன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அந்த தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே மாவட்ட செயலாளருக்கும் பரந்தாமனுக்கும், அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் பரந்தாமனுக்கும் இடையே அந்த கருத்து வேறுபாடு என்பது நீண்ட நாளாக சென்று கொண்டதன் விளைவாக எழும்பூர் தொகுதிக்கு எதுவும் செய்யவில்லை என்ற ஒரு குறை என்பது இருக்கிறது. அந்த மக்களிடமும் அந்த குறை என்பது இருக்கிறது. அது வெளிப்படையாக நம்மால் பார்க்க முடிந்தது. அப்படி இருக்கும் பொழுது அபிஷேக் ரங்கசாமியை பொறுத்த வரைக்குமே அந்த இடத்தில் போட்டியிடும் பொழுது ஒரு இளைஞராக இருக்கிறார். அதனால் அவருக்கான அந்த வாய்ப்பு என்பது அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. ராஜேஷ், துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் சேகர் பாபு திமுக சார்பில் போட்டியிடுகிறார். இங்கே ராயபுரம் மனோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? ராயபுரம் மனு அவர்களை பொறுத்த வரைக்குமே அவர் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் களம் காண்பும் பொழுது துறைமுகம் தொகுதியில் அதிகமான வாக்குகளை அவர் பெற்றிருந்தார். ஏற்கனவே அது மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. ஏனென்றால் அதிகப்படியான அந்த 6 தொகுதிகளை, சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய ஒரு நாடாளுமன்ற தொகுதி என்பதால் அந்த தொகுதிகளை பார்க்கும் பொழுது துறைமுகம் தொகுதியில் அதிகமான வாக்குகளை பெற்றிருந்தார். அதே போல கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலின் போது முதல் 3 சுற்றுகளில் அங்கு பாஜக வேட்பாளர் களமிறங்கியிருந்தார் வினோத் செல்வம். அவர் முதல் 3 சுற்றுகளில் அதிக வாக்குகளை பெற்று மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தார். கிட்டத்தட்ட ஒரு மார்ஜின் அளவிற்கு தான் அந்த வெற்றி வாய்ப்பு என்பது சேகர் பாபு அவர்களுக்கு இருந்தது. இந்த நிலையில் தான் அதிமுக நேரடியாக அங்கு களமிறங்கும் பொழுது ராயபுரம் மனோ அவர்களை பொறுத்த வரைக்குமே தொகுதிக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நபராக பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் அவர் அமைச்சர் சேகர் பாபுவை எதிர்த்து களம் காண்பது என்பது மிகப்பெரிய ஒரு போட்டியாகத்தான் இருக்கும். என்றால் உதயசூரியனும் இரட்டை இலையும் நேரடியாக துறைமுகத்தில் களமிறங்குகிறார்கள். அதனால் அதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகமாகத்தான் இருக்கிறது.
ராஜேஷ், திமுகல மொத்தம் 60 புதுமுக வேட்பாளர்கள் களம் காண்கிறார்கள். ஏற்கனவே 2 கட்ட வேட்பாளர்கள்ல 42 புதுமுகங்களுக்கு அதிமுக தரப்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக எத்தனை புதுமுகங்களுக்கு அதிமுக தரப்பில் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது? கிட்டத்தட்ட 48 புதுமுகங்கள் இந்த வேட்பாளர் பட்டியல். கிட்டத்தட்ட 167 வேட்பாளர்கள் என்பது இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார்கள். புதிய வேட்பாளர்களாக புதிய முகங்களாக களமிறங்குபவர்களை பொறுத்த வரைக்குமே கிட்டத்தட்ட 48 பேர் களமிறங்குகிறார்கள். குறிப்பாக நான் ஏற்கனவே முன்னதாக குறிப்பிட்டது போல இந்த அபிஷேக் ரங்கசாமியை பொறுத்த வரைக்குமே அவர் ஒரு புதுமுகம் தான் தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அவர் புதுமுகம். அதே போல திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவரும் அதிமுகவிற்கான ஒரு புதுமுகமாகத்தான் பார்க்க முடிகிறது. அதே போல விஜயகுமார் அவர் ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அதனால் அவருக்கு அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல சந்தான கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் கொளத்தூர் தொகுதியில் களமிறங்கக்கூடிய சந்தான கிருஷ்ணன் புதிய முகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதே போல ஆலந்தூர் தொகுதியில் களமிறங்கக்கூடிய சரவணன் அவருமே புதுமுகமாகத்தான் பார்க்கப்படுகிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கோட்டையாக பார்க்கப்படும் நிலையில 4 முனை போட்டி நிலவும் நிலையில அதிமுகவோட பங்களிப்பு என்ன மாதிரியாக இருக்கும்? வெற்றி வாய்ப்புக்கான பங்களிப்பு ராஜலட்சுமி, இதை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கூறிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. என்றால் கடுமையான போட்டி என்பது சென்னையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால்தான் சென்னையினுடைய வேட்பாளர் பட்டியல் யார் என்பதில் மிகப்பெரிய ஒரு ஆர்வம் என்பது எழுந்திருந்தது. ஏனென்றால் கடந்த முறையும் ஒரு கடுமையான போட்டி என்பது இருந்தது. 2016 தான் 11 மற்றும் 2016 சென்னையில் பல்வேறு தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது. அது விருகம்பாக்கம் விருகை ரவியாக இருக்கட்டும், அது போல டி நகர் சத்யாவாக இருக்கட்டும், ராயபுரம் ஜெயக்குமாராக இருக்கட்டும், இப்படி இவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழல் என்பது அது பின்னாளில் 2021 அப்படியே மாறியது. அனைவருமே தோல்வியை தழுவியிருந்தார்கள். அனைத்து தொகுதிகளிலுமே திமுக வெற்றி பெற்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. இந்த முறை திமுக மீது கடுமையான ஒரு அதிருப்தி இருப்பதாக பார்க்கப்படுகிறது. வெள்ள காலங்களில் முறையாக செயல்படவில்லை, சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருப்பதாக பார்க்கப்படுகிறது. இப்படியாக தொடர்ச்சியாக இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில் அதிமுகவை பொறுத்த வரைக்குமே கடுமையான ஒரு சவால்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை 1000 விளக்கு தொகுதி பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அதிமுக களம் காண்கிறது. அதே போல துறைமுகம் தொகுதியும் கடந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. இந்த முறை அதிமுக களம் காண்கிறது. இந்த மாதிரி எந்தெந்த தொகுதிகள் அதிமுக களம் காண்கிறது ராஜேஷ் இந்த வாட்டி? அதே நீங்க குறிப்பிட்டதே போலதான். ஏற்கனவே விருகம்பாக்கம் தொகுதி ஏற்கனவே தமிழிசை அவர்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது கடந்த தேர்தலில். ஆனால் தற்பொழுது அந்த விருகைப்பாக்கம் தொகுதி விருகை ரவி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த முறை சென்னையிலை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிகள் என்பது பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரே ஒரு தொகுதி மட்டுமே பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 13 தொகுதிகளில் நேரடியாக அதிமுக களமிறங்குகிறது. 3 தொகுதிகள் மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு சைதாப்பேட்டை தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பெரம்பூர் தொகுதி பாமகவிற்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது திருவிக நகர் பொற்கொடி அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பாஜகவிற்கு மயிலாப்பூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக 4 தொகுதிகள் பிற கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டு மீதம் இருக்கக்கூடிய 12 தொகுதிகளில் நேரடியாக அதிமுக களம் காண்கிறது. அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியான பல்வேறு வியூகங்களை அமைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடந்த முறை பாஜகவிற்கு அதிகமான தொகுதிகளை ஒதுக்கியதன் காரணமாக இந்த முறை அவர்களுக்கு ஒரே ஒரு தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருப்பது அதிமுகவினரிடையே ஒரு எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுகவின் 3ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.